தயங்காதே செரி பெரியுடன் வானம் நெட்டுவோம். தீய பசி கொண்ட கல்லு முட்டலை காத்தில் ஒரு அழகான ஆறு ஓடுது. பறவைகள் கீச்சு கீச்சு காற்றுக்குள்ளே ஆற்றங்கரையே சின்ன சின்ன பிள்ளைங்க சந்தோஷமா விளையாடுறாங்க. அந்த இடத்துல ஒருத்தன் சூரிய ஒளிய படுத்து சிரிக்கிறான். அவன் தான் கல்லு முதலை. குழந்தைகளா, கல்லு முதலை சாப்பாடுதான் அவன் உயிர். இன்னைக்கு என்ன சாப்பிடுறான்? கல்லு வயிறை நக்கிட்டு யோசிக்கிறான். பக்கத்துல எல்லா விலங்குகளும் பழங்களை பகிர்ந்து சாப்பிடுறாங்க. கல்லே பேராசையோட அவங்களை பார்த்து நாக்க நீட்டுறான். கல்லு மெதுவா போய் ஒரு குரங்குடன் இருந்த வாழத்திக்கிறாங்க. சோகமா இருக்கிறான். மற்ற நண்பர்கள் அதை கவனிக்கிறாங்க. கல்லு சிரிச்சு அது எனக்கு தான், எனக்கு இன்னும் வேணும்னு சொல்கின்றான். பறவைகளை கத்தி கிள்ளி அவங்களோட பழங்களை எடுத்துக்கிறான். கல்லு ஆமையை தள்ளி அவளோட மாங்கனியை எடுத்துடறான். எல்லா விலங்குகளும் கல்லு தவிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. கல்லுக்கு கவலையே இல்ல, சாப்பிட்டால் மட்டும் போதும் என்று நினைத்து கொண்டே சாப்பிடுகிறான். இரவில் கல்லு கனவு பெரிய சாப்பாட்டு மலைக்குள்ள விளையாடுறான். கல்லு சாப்பிட்டால் சாப்பிடும் கல்லவே கிடையாது. அவன் பேராசை மேலும் மேலும் அதிகமாயிடுச்சு. அப்போது தான் மிக்கோ அப்பா புத்திசாலி குரங்கு அமைதியா எல்லாம் கவனிக்கிறார். மிக்கோ மற்ற விலங்குகளிடம் சொல்றார், அவனுக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும். ஓரத்தில் தேன் பானையை மிக்கோ வைத்துக் கொள்வார். கல்லு அதை பார்த்து தேன் என் பிடிச்சது என்று ஓடுறான். சடடடடா, வாழைப்பழம் மேல கல்லு வழுக்கி கீழே விழுறான். கல்லு சறுக்கி நேரா ஆற்றுக்குள்ளே விழுந்துடறான். எல்லா விலங்குகளும் கல்லுவை பார்த்து சிரிக்கிறாங்க. தவறுகளை உணர வைக்கத்தான் கல்லு சோகமா ஒரு பாறையில் உட்காரி இருக்கான். கல்லு நினைக்கிறான், முன்னாடி எல்லாம் எல்லோரும் என்னை நேசிச்சாங்க. அந்த நேரம் தான் கல்லுவுக்கு உண்மையிலே தனிமை தெரிந்தது. நிக்கோ வந்து மெதுவா சொல்லுறான், நீயும் நம்மோட சேரலா, ஷேர் செய்து வாழ்ந்தால் போதும். கல்லு மெதுவா தலையாட்டுறான். கண்ணில் நீர் வந்தது. நிக்கோவிடம் செய்த தவறை நினைத்து வருந்தினான். மறுநாள் காலை கல்லு பழங்களை எடுத்துட்டு வர்றான். எல்லாருக்கும் கொடுக்க கல்லு குரங்குக்கு வாழைய திருப்பி கொடுக்கிறான். அமையிடம் கல்லு மாங்கனிய பகிர்கிறான். பறவைகளுக்கு மகிழ்ச்சியாக பழங்கள் தர்றான். எல்லோரும் சந்தோஷமா கல்லுவை பாராட்டுறாங்க. கல்லுவுக்கு உண்மையில சந்தோஷம் வந்தது. எல்லோருக்கும் தந்ததாலே எல்லா விலங்குகளும் ஒரு பின்னி செல்கிறார்கள். காட்டுக்குள் வட்டமாக உட்கார்ந்து மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து சாப்பிடுறாங்க. கல்லு நடுவுலையே சிரிச்சு பாடுறான் நண்பர்களோட. சூரியன் மெல்ல மங்குது, காட்டில் அமைதி. அப்போது கல்லுக்கு பேராசையா இல்லாம பகிர்ந்து வாழ்வதுதான் சந்தோஷம் தரும். பேராசை தனிமை தரும், பகிர்ந்து வாழ்ந்தால் சந்தோஷம் அதிகம். அதனால் குழந்தைகளா, அனைவருக்கும் உணவை ஷேர் செய்து சந்தோஷமாக சாப்பிடுங்கள். இந்த கதை முடிவடைகிறது. பாய் பாய் குழந்தைகளா. தீய பசி கொண்ட கல்லு முட்டலை காத்தில் ஒரு அழகான ஆறு ஓடுது. பறவைகள் கீச்சு கீச்சு காற்றுக்குள்ளே ஆற்றங்கரையே சின்ன சின்ன பிள்ளைங்க சந்தோஷமா விளையாடுறாங்க. அந்த இடத்துல ஒருத்தன் சூரிய ஒளிய படுத்து சிரிக்கிறான். அவன் தான் கல்லு முதலை. குழந்தைகளா, கல்லு முதலை சாப்பாடுதான் அவன் உயிர். இன்னைக்கு என்ன சாப்பிடுறான்? கல்லு வயிறை நக்கிட்டு யோசிக்கிறான். பக்கத்துல எல்லா விலங்குகளும் பழங்களை பகிர்ந்து சாப்பிடுறாங்க. கல்லே பேராசையோட அவங்களை பார்த்து நாக்க நீட்டுறான். கல்லு மெதுவா போய் ஒரு குரங்குடன் இருந்த வாழத்திக்கிறாங்க. சோகமா இருக்கிறான். மற்ற நண்பர்கள் அதை கவனிக்கிறாங்க. கல்லு சிரிச்சு அது எனக்கு தான், எனக்கு இன்னும் வேணும்னு சொல்கின்றான். பறவைகள்
ஆமைகளை கத்தி கிள்ளி அவங்களோட பழங்களை எடுத்துக்கிறான். கல்லு ஆமையை தள்ளி அவளோட மாங்கனியை எடுத்துடறான். எல்லா விலங்குகளும் கல்லு தவிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. கல்லுக்கு கவலையே இல்ல, சாப்பிட்டால் மட்டும் போதும் என்று நினைத்து கொண்டே சாப்பிடுகிறான். இரவில் கல்லு கனவு பெரிய சாப்பாட்டு மலைக்குள்ள விளையாடுறான். கல்லு சாப்பிட்டால் சாப்பிடும் கல்லவே கிடையாது. அவன் பேராசை மேலும் மேலும் அதிகமாயிடுச்சு. அப்போதுதான் மிக்கோ அப்பா புத்திசாலி குரங்கு அமைதியா எல்லாம் கவனிக்கிறார். மிக்கோ மற்ற விலங்குகளிடம் சொல்றார், அவனுக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும். ஓரத்தில் தேன் பானையை மிக்கோ வைத்துக் கொள்வார். கல்லு அதை பார்த்து தேன் என் பிடிச்சது என்று ஓடுறான். சடடடடா வாழைப்பழம் மேல கல்லு வழுக்கி கீழே விழுறான். கல்லு சறுக்கி நேரா ஆற்றுக்குள்ளே விழுந்துடறான். எல்லா விலங்குகளும் கல்லுவை பார்த்து சிரிக்கிறாங்க. தவறுகளை உணர வைக்கத்தான் கல்லு சோகமா ஒரு பாறையில் உட்காரி இருக்கான். கல்லு நினைக்கிறான், முன்னாடி எல்லாம் எல்லோரும் என்னை நேசிச்சாங்க. அந்த நேரம் தான் கல்லுவுக்கு உண்மையிலே தனிமை தெரிந்தது. மிக்கோ வந்து மெதுவா சொல்லுறான், நீயும் நம்மோட சேரலா, ஷேர் செய்து வாழ்ந்தால் போதும். கல்லு மெதுவா தலையாட்டுறான். கண்ணில் நீர் வந்தது. மிக்கோவிடம் செய்த தவறை நினைத்து வருந்தினான். மறுநாள் காலை கல்லு பழங்களை எடுத்துட்டு வர்றான். எல்லாருக்கும் கொடுக்க கல்லு குரங்குக்கு வாழைய திருப்பி கொடுக்கிறான். ஆமையிடம் கல்லு மாங்கனிய பகிர்கிறான். பறவைகளுக்கு மகிழ்ச்சியாக பழங்கள் தர்றான். எல்லோரும் சந்தோஷமா கல்லுவை பாராட்டுறாங்க. கல்லுவுக்கு உண்மையில சந்தோஷம் வந்தது. எல்லோருக்கும் தந்ததாலே எல்லா விலங்குகளும் ஒரு பின்னி செல்கிறார்கள். காட்டுக்குள் வட்டமாக உட்கார்ந்து மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து சாப்பிடுறாங்க. கல்லு நடுவுலையே சிரிச்சு பாடுறான் நண்பர்களோட. சூரியன் மெல்ல மங்குது, காட்டில் அமைதி. அப்போது கல்லுக்கு பேராசையா இல்லாம பகிர்ந்து வாழ்வதுதான் சந்தோஷம் தரும். பேராசை தனிமை தரும், பகிர்ந்து வாழ்ந்தால் சந்தோஷம் அதிகம். அதனால் குழந்தைகளா அனைவருக்கும் உணவை ஷேர் செய்து சந்தோஷமாக சாப்பிடுங்கள். இந்த கதை முடிவடைகிறது. பாய் பாய் குழந்தைகளா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணுமா? அப்போ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.